கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தையாக யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. எனக்கருமையானவர்கள், இந்த பகுதியை பார்க்கும் பொழுது இது யோபுவின் ஜெபமாக இருக்கலாம். இந்த இடத்துல யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய ரகசியமான செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த ரகசியமான செயல் கேட்கிற உன்னுடைய வீட்டின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறாயா? உன்னுடைய குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? அடுத்த வசனத்தில் யோபு சொல்லும் பொழுது, சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். ஒருவேளை நீ சோர்ந்து போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, எந்த பக்கம் திரும்பினாலும் நிம்மதி இல்லை, எங்க போனாலும் அடைக்கப்பட்ட கதவுகள், வெளியில வீட்டு விட்டு வரும் பொழுது உன்னுடைய முகம் மலர்ந்து காணப்படுகிறது. யாரும் என்னை குறித்து பார்த்திடக்கூடாது. ஆனால் உன்னுடைய ரகசிய வாழ்க்கையோ கண்ணீரோடு கூட இருக்கிறாயோ, துன்பத்தோடு கூட இருக்கிறாயோ, என் தெய்வ பிள்ளைய கர்த்தர் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார், ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். நீ எதற்காக இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? எதற்காக இந்த கஷ்டத்தோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? என் வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த நாளில் உன்னுடைய பாரத்தை அவர் மேல வச்சிருவியா? உன்னுடைய கஷ்டத்தை அவர் மேல வச்சிருவியா? எல்லாத்தையும் சொல்லுவியா? ஆண்டவரே, நான் பலவீனமானவன் ஆண்டவரே, நான் என்னால முடியலப்பா, சுமக்க முடியல, நடக்க முடியல, கண்ணீரோடு கூட இருக்கிறியா? இப்பவே ஆண்டவர்கிட்ட சொல்லு, cast your burden upon the Lord. இன்று அவருடைய சமூகத்தில் வந்து உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஒப்புக்கொடு. இன்னைக்கு நீ அற்புதத்தை பார்ப்பாய். உன் வாழ்வில் நீ இனி மருத்துவர்களை நாடி செல்ல மாட்டாய். மருந்து மாத்திரைகளை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் இல்ல? இன்னைக்கு நீ ரொம்ப கண்ணீரோடு கூட இருக்கிற, என் வியாதி என் மேல வந்துட்டு என்னால என்ன பண்ணுவேன், நாட்களை எண்ணும்படியாக மருத்துவர் சொல்லுகிறார்னு சொல்லி கலங்குறியோ, இப்பொழுது தேவ வல்லமை உண்மையில இறங்கி கொண்டிருக்கிறது. God is going to heal you, dear brother and sister. ஆண்டவரை நோக்கி பார். Amen, amen, amen. அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் அவர் இருக்கும் பொழுது பெதஸ்தாவின் அருகிலே சென்று வியாதியஸ்தர்களை சுகமாக்கின என் இயேசு இப்பொழுது நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை பற்றி பிடித்துக்கொள் தேவ பிள்ளையே, அவருடைய கால்களை பிடித்துக்கொள். Lord my God, touch me and heal me today. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை விட்டுறாத. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி, உங்க பிரசன்னத்துக்காய் நன்றி. உங்க சுகமளிக்கும் வல்லமை அபரீத விதமாய் இறங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உம்முடைய ரகசியம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறது. இப்பொழுதும் ஆண்டவரை தொட்டு ஒவ்வொருவரையும் சுகம் ஆக்கும் ஆண்டவரே, விடுதலையை கொடும். நீர் அப்படி செய்கிற தெய்வர்க்கை நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.